திரு விஜய் அவர்களோட தாவேக்கா கட்சி கொடியில் ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்போ இதுதான் அவங்களோட கட்சி கொடி. இதுக்கு 2 பக்கம் யானைக்கு நடுவில் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூவை அவங்க வாகை பூ அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தமிழர்களோட வாழ்வியலில் வாகையை வெற்றிக்காக சூடப்பட்ட வெற்றியோட அடையாளமாக கருதுனாங்க. அந்த வாகை பூவை வெற்றி பெற்ற வீரர்கள் வாகைப்பூ சூடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதான் நினச்சி, ஏன்னா அவங்களோட கட்சியோட பேரே தமிழக வெற்றி கழகம். ஸோ வெற்றியோட ஒரு சின்னம் அப்படின்ற மாதிரி வாகை மலர் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான வாகை மலரே இல்லை. உண்மையான வாகை மலர்ன்றது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். அது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த பூ தான். இதுதான் தமிழர்களோட வாழ்வியலில் ஒன்றாக கலந்த நம்ம நாட்டோட வாகை மரத்தோட பூ. இப்போது இவங்க அந்த பிங்க் கலரில் ரோஸ் கலரில் ஒரு பூ வச்சுருக்காங்க இல்லையா நடுவில், இது ஆக்சுவலாக என்னென்னா தூங்கு மூஞ்சி மரத்தோட பூ. என்ன வித்தியாசன்றதை நான் சொல்கிறேன். நம்ம ஊர் வாகை மரத்துக்கு அறிவியல் பெயர் அல்பைசியா லெபக். அதே மாதிரி இந்த தூங்கு மூஞ்சி மரத்தோட அறிவியல் பெயர் சாமனியா சாமன். இந்த தூங்கு மூஞ்சி மரத்தோட தாயகம் எதுன்னு பார்த்தா அமெரிக்கா, குறிப்பாக தென் அமெரிக்காவும் மத்திய அமெரிக்கா பகுதிகளிலும் அந்த அமெரிக்கா கண்டத்தை தாயகமாக கொண்ட ஒரு மரம் தான் இந்த தூங்கு மூஞ்சி மரம். இதை நம்ம ஊரில் வந்து அயல் வாகைனோ இல்லை பன்னி வாகைனோ தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னும் பேர் இதுக்கு. இது 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஆசிய கண்டத்தில் சிங்கப்பூருக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் ஆசிய கண்டம் முழுக்க அது பரவுது. அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது வந்து சேருது. அதாவது 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இது வந்து சேருது. ஆனால் இந்த வாகை மலர்ன்றது 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களால் சூடப்பட்ட ஒரு பூ. அந்த வாகை பூன்றது அது எப்படி 19ஆம் நூற்றாண்டில் இங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு மரத்தோட பூவாக இருக்க முடியும்? அதனால அவங்க வாகை பூவை வைக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தூங்கு மூஞ்சி மரத்தோட பூ வச்சுட்டாங்க. வெற்றியோட சின்னமான வாகையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்கு மூஞ்சி மரத்தோட பூ வச்சிருக்காங்க. இது அவங்களோட கொள்கைக்கே கொஞ்சம் முரணா இருக்கு அப்படின்றதுனாலையும் நிறைய சோசியல் மீடியாஸில் போய் பார்க்குறேன். எல்லாருமே வாகைனா அது இந்த தூங்கு மூஞ்சி பூ தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அந்த தெளிவோடு இருக்காங்க. வாகை பூன்றது இது இல்லை, அது இதுதான் அந்த வாகை பூ அப்படின்றத ஒரு சிலர் தெளிவோடு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வாகைனா இதுதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பல பேரால் பின்தொடரப்படக்கூடிய விஜய் அப்போ அவங்க ஒரு கட்சி கொடி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பூவை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கங்கும் போது இதை வாகைன்னு அவங்க சொல்கிறத நம்பி இன்னும் இந்த கால தலைமுறையும் இனி வரப்போகிற கால தலைமுறைகளும் கண்டிப்பாக இதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். அது நம்ம நாட்டோட உண்மையான வாகை மரத்தோட அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால அதை அவங்க மாற்றிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறதா தவறுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன சரிபார்ப்பையாவது ஒரு சின்ன ஆய்வையாவது நிகழ்த்திட்டு அதுக்கப்புறமா ஆதாரத்தோட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் தாராளமாக ஏற்றுப்பேன். இல்லாமல் அப்படியே பிளைண்டாக போயிட்டு திட்ட வேண்டாம். திட்டணும் முடிவு பண்ணிங்கன்னா ஆதாரத்தோட வந்து திட்டுங்க.